நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. ஆண்டாள் ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் எழுப்பிண்டு சுவாமியினுடைய சன்னதிக்கு போய் பகவானையும் பகவானுக்கு சம்பந்தப்பட்டவாளையும் திருப்தி பண்ணி வைக்கிறார். இப்படி திருப்தி பண்ணி வச்சு ஆண்டாளே நாச்சியாரெல்லாம் எழுப்பி பகவான்கிட்ட போய் எழுப்ப ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு பாசுரத்தில் இந்த 2 பாசுரமா 2 நாள் தினத்தில் பாசுரமா 33 அப்படின்னு ஆரம்பிக்கிறதே இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் விசிறி கொடு கண்ணாடி கொடுன்னு கேட்குறான். விசிறியும் கண்ணாடியும் எதுக்கு அப்படின்னா, விசிறி விசிறிக்கும் போது நமக்கும் காற்று வரும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் காற்று வரும். அது அதாவது பரோபகாரம் அப்படிங்கிறது ஆத்மாவிலேயே இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. பரோபகாரம் இருக்கணும் அப்படின்னா அந்த பரோபகாரத்தை யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அத்தனை மக்களுக்கும் இருக்கு. பரோபகாரம்னா மற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதுன்னு பேர். அதை சொல்கிறா. அது மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் தான் பகவானை போய் அடையணும்னே தோணும் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு பாசுரத்தில் அங்கன்மான் ஞாலத்தரசர் நேரடியாக தாயார் வழி கொடுத்துட்டா. இவெல்லாம் பிரார்த்தனை பண்ண மாதிரி தாயார் பகவானுடைய கிட்ட கொண்டு போய் இவளை விட்டாச்சு. இவெல்லாம் சுவாமியை பார்த்து எழுதுறா. பங்கமாய் நின் பல்லிற் கட்டிற்கீழே நாங்கள்லாம் உங்ககிட்ட நிற்கிறோம். சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம். கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே. நீ என்ன பண்ணணும்? மெதுவாக கண் திறக்கணும். இந்த கண் திறக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த தாமரை கண் இருக்கே, அந்த தாமரை கண்ணை மெதுவாக திறந்து எங்களுக்கு கிருபை பண்ணணும். அந்த கடாட்சம் எங்கள் அத்தனை பேருக்கும் வரணும். ஏன் தெரியுமா? அங்கன்மான் ஞாலத்தரசர் அத்தனை விதமான ராஜாக்களும் பயந்து சன்னதிக்கு நிற்பாளா. ஏன் அப்படின்னா, எப்போ ராஜ்யம் தன் கையை விட்டு போகும்னு யாருக்குமே தெரியாது. அம்பரீஷன் ராஜா இந்த தீபுக்கே பெரிய ராஜாவா இருந்தான். தீபுனா சக்கரவர்த்தின்னு பேரு. சப்தத்வீப வசுந்தரா. சப்தத்வீப வசுந்தரான்னா 7 தீபுக்கு ராஜாவா இருந்தான். 7 தீபுனா என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கும் ராஜா, அந்த பக்கம் இருக்க அமெரிக்காவுக்கும் ராஜாவா இருந்தான். எல்லாத்துக்குமே ஒரு குடை கீழே அவர் ஆட்சி நடந்தது. இப்போ எங்கெல்லாம் சூரியன் உதிக்கிறதோ அங்கெல்லாம் ராஜாவா இருந்தான். இப்போ நமக்கு சூரியன் உதிச்சிருக்கு, அமெரிக்காவில் சூரிய அஸ்தமனம் ஆகும். இந்த இடத்துல அத்தனை இடத்துலையும் ராஜாவா இருந்தானா. ஆனா அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, பக்தர்கள்ட்டையும் பாகவதற்கையும் ஜாக்கிரதையா இருப்பானா. அவன் இப்படி திரும்பினா அவன் என்ன உத்தரவு போட போறான்னு கேட்கறதுக்காக ஒரு 100 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கான். அரசாங்கத்துல 100 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கான். அவன் கமாண்ட் என்ன கொடுக்க போறான்னு தெரியாம. ஆனா கோவிலுக்கு வந்தன்னா அவன் கையால எடுத்து பெருக்குவானா. ஆலயத்தை முழுக்க, பிராகாரம் முழுக்க கையால பெருக்குவானா. பெருக்கிறது மட்டும் இல்லாம யாராவது சுவாமியை பத்தி பேசினான்னா அப்படியே அரசாங்க வேலையிலேருந்து அத்தனையும் நிறுத்திட்டு காதால கேட்பானா. கண்ணை முழுக்க பகவானை பார்க்கறதுக்காக மட்டுமே உபயோகப்படுத்தினானா. வேற எதுக்கும் ஜாஸ்தியா அவன் உபயோகமே படுத்தலை. கண்ணெல்லாம் எப்பவுமே சன்னதிக்கு வந்தன்னா ஆர்த்தி பண்ணும்போது எல்லாரும் கண்ணை மூடின்றான். கண்ணை ஆர்த்தி பண்றதே எதுக்குன்னா, தலையிலிருந்து கால் வரையும் பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்த்தியே பண்றது. அதுக்கு அந்த ஆர்த்தி பண்ணும் பொழுது எவன் சேவிக்கிறானோ அவனுக்கு க்ஷேமம் ஏற்படுறது. அவனுக்கு மட்டுமானா அப்படி இல்லை, உலகத்துல எத்தனை பக்தர்கள் இருக்காலோ அத்தனை பேருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் ஆர்த்தி காட்டுங்கன்னு சொல்றது. ஆர்த்தியில அந்த விஷயம் இருக்கு. அந்த ஆர்த்தி பண்ணும் பொழுது தன் கண்ணை அவன் அதுக்கே உபயோகப்படுத்தினானா. யாராவது பகவத் கதாசிரவணம் சொல்றவங்க, யாராவது பாகவதர்கள்லாம் வந்தான்னா என்ன பண்ணும்? ஏன் அப்படின்னா, சுவாமியினுடைய பெரிய அந்த ஆதிசேஷ தல்பம் இருக்கு, அதுக்கு கீழே நின்றுட்டு இருக்காலாம் அந்த அரசர்கள்லாம். எதுக்கு அப்படின்னா, அத்தனை பேரும் பகவானுடைய திருக்கதையெல்லாம் கேட்கறதுக்காக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பகவத் குணம் எப்போ எவன் கேட்கிறானோ அவனுக்கு தான் நல்லது நடக்கும்.
இது என்ன அப்படின்னா ஆவிவேஷஸ்வபக்தானாம் பகவான் பக்தவத்சலா. ஆவிவேஷஸ்வபக்தானாம் பகவானை பற்றி கேட்கும் பொழுது என்ன ஆகுது? மன நிம்மதி கிடைக்கிறது. எத்தனை முறை ராமாயணம் கேட்குறாங்க கதை, எத்தனை முறை பாகவத கதை கேட்குறாங்க, எத்தனை முறை இதே கிருஷ்ணனுடைய கதையே கேட்டிருக்கு. ஏன் நம்ம திருப்பாவையே எத்தனை முறை சொல்கிறோம், ஆனால் இது அழுத்தே போகாது. ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் ஏன்டா இவ்வளோ தடவை சொல்கிறோன்னு நமக்கு தோன்றுறது. ஆனால் பகவானுக்கு சம்பந்தப்பட்ட எந்த வஸ்துவை எத்தனை முறை பார்த்தாலும் போருங்கிற எண்ணம் தோணாது. அது மனசுக்கும் சேர்த்து நிம்மதி கொடுக்குமா? அது மாதிரி அரசர்கள்லாம் இருக்கா? அவன் இதெல்லாம் கேட்டுட்டு எதுக்கு இருக்கிறது அப்படின்னா, சுவாமி லேசா கண் திறப்பாராம். அந்த கண் திறக்கும் பொழுது நம்ம மேலேயும் அந்த கருவிழி விழணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காராம். அதற்காக தாமரை கண் போல இருக்க உன் கண்ணை திறக்கணும். அது செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. சூரியனும் சந்திரனும் ஒரு சேர இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி பகவானுடைய கடாட்சம் இருக்குமா? அந்த கடாட்சத்தை எங்க மேல போடுங்க. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படிங்கிறார். திங்களும் ஆதித்யனும்னா திங்களும் அதான் சந்திரனும் சூரியனும் இருக்கா மாதிரி இருந்து அந்த கடாட்சத்தை போடணும். அந்த கடாட்சம் எதற்கு அப்படின்னா எங்க மேல இருக்க அத்தனை பாவமும் போறதுக்காக அப்படிங்கிறார். பாவம் போறது அப்படிங்கிறது ஒருத்தர் எப்போ உணர முடியும் அப்படின்னா, ஒரு பெரிய சிரமம் வருது, அந்த சிரமத்திலேருந்து அவன் விடுபடுறான்னு வச்சுக்கோமே. அந்த சிரமத்திலேருந்து விடுபடுறான். சார் நான் எவ்வளோ பெரிய கஷ்டம் நினச்சேன், ஆனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி முடியும் நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஏன்னா கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. அது ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா, கஷ்டமே வரக்கூடாதுன்னா அப்போ இவன் ஒழுங்கா இருக்கானான்னு பார்த்தா அது மாதிரி இருக்கவே மாட்டான். கஷ்டம் வந்தாலும் பகவான் காப்பாற்றுறதுக்கு இருக்கான்னு நினைக்கணும். பகவான் நம்மளை ரட்சிப்பார்னு ஒரு எண்ணம் கிடைக்கணும். இருட்டு இருந்தால் பகலும் உண்டு. பகல் வந்துருச்சுன்னா திருப்பி பின்னாடியே இருட்டு வரப்போகுதுங்கிற எண்ணம் வச்சுக்கணும். எப்போவுமே நான் சிரிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஒரே மாதிரி மீடியமாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி அவன் கூட பரவாயில்ல. நான் ஓஹோன்னு இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு, கீழே இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. அதை சொல்கிறா. அந்த கடாட்சத்துடைய மகிமையினால அத்தனை பாவமும் போகிறது. பாவங்கள்லாம் எப்படி போகும் அப்படின்னா, பகவானை சொல்லதான் போகும். கோவிந்தான்னு ஒரு முறை சொல்கிறோமே, இத்தனை முறை திருப்பாவை சொல்கிறோமே, அப்போ எப்படி நம்ம வார்த்தையிலேருந்து அந்த எனர்ஜி வெளியே போகிறதோ அது மாதிரி கெட்டது போய் நல்லது வருதான். அது மாதிரியான கடாட்சத்தை எங்கள் மேல் சாபம் இழுத்தேலோர் எம்பாவாய், எங்க மேலே போட்டு அத்தனை விதமான சாபங்கள் எல்லாம் நீக்கி நீ அந்த கடாட்சத்தை போட்டு எங்களை காக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பிரார்த்தனை பண்ற ஆண்டாலே. அதாவது தாயார் இது முறை எழுப்புனா இந்த பாசனத்துல தான் தானே இந்த பொறுப்பு இருக்குன்னு தாயாருக்கு எண்ணம் வந்துருக்கு. தாயாருக்கு தானே இந்த பொறுப்பு இருக்கு, பகவானை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தாயாருக்கு தானே. பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பகவான்கிட்டேருந்து கடாட்சம் வாங்கி கொடுக்குற பொறுப்பு தாயார் தான். அதனால தன்னை மறந்துட்டான். தான் ஆண்டாளா பக்தையா இருக்கோன்னு மறந்து பெருமாளை பார்த்தோன்னு மெய் சிரித்து தாயாரே வந்திருக்க அத்தனை பேர் மேலேயும் கடாட்சத்தை நீ போட்டு காக்கணும்னு ஞாபகப்படுத்தி விட்டாலாம் பெருமாள். அப்பேற்பட்ட விசேஷமான பாசனம். கருணை பொங்கிய கண்ணினை வாழியே அப்படின்னு சொல்றோமோ. இந்த கண்ணுக்கே என்ன விசேஷம்னா கருணை மட்டும்தான் இருக்கும். கருணையை தவிர இன்னொன்னு அதுக்கு தெரியவே தெரியாதா. இப்போ நமக்கு கஷ்டங்கள்லாம் வருதே என்ன அப்படின்னா, நீ பண்ணதுக்கு அந்த கடாட்சத்தினால அவ்வளவாது கஷ்டத்தோட உனக்கு பொறுக்கிற மாதிரி கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பகவானுடைய கடாட்சத்தை வேண்டி தாயார் இன்றைய தினம் நமக்காக பிரார்த்தனை பண்ற விசேஷமான பாசனம். பக்தர்கள் அத்தனை பேருக்கும் கடாட்சத்தை கொடுத்து பகவான் எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கணும் பிரார்த்தனை. கோபிகா ஜீவன ஸ்மரணம்.